பாலா திரிபுர சுந்தரி பற்றி நாம் சிந்தித்து வருகின்றோம். பண்டாசுரனுடைய எப்படி வதம் செய்தால், அவள் எப்படி அவதரித்தால், பண்டாசுரனை எப்படி வதம் செய்தால் என்று பார்த்து வருகின்றோம். பாலா திரிபுர சுந்தரி ஒரு பார்வையில் குழந்தையாக இருக்கின்றாள். ஆனால் அவர் பார்வைக்கு அடையில்லாத அளவுக்கு அதிகமான சக்தி கொண்டவள். மகாபெரும் சக்தியாக ஒரு குழந்தையாக இருந்தாலும் ஒரு மகா பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஒரு சக்தி கொண்டவளாக இருக்கின்றாள். அவள் தோற்றத்தில் மென்மையாக இருக்கின்றாள். ஆனால் அதே நேரத்தில் அவளது மந்திரத்தில் மாறாத வல்லமை இருக்கின்றது. மாறாத வலிமை இருக்கின்றது அவளுடைய மந்திரத்திலே. பாலா என்பவள் சிறுமி என்று பொருளாக இருக்கலாம். ஆனால் இந்த சிறுமி குழந்தையாக தோன்றி ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரியாக முழுமையாக பராசக்தியாக வடிவமாக விளங்குகின்றாள் என்றால் இது பக்தர்களுக்கு பெரும் மர்மமாக. ஒரு குழந்தை ஒரு மகா திரிபுர சுந்தரி, பாலா திரிபுர சுந்தரி, பாலானா குழந்தை, திரிபுர சுந்தரி என்பவள் மிக பிரம்மாண்டமான அன்னையாக கொண்டிருக்கின்றவள். பாலா என்பவள் குழந்தை, திரிபுர சுந்தரி என்பவள் மகா பிரம்மாண்டமாக சக்தி கொண்டவள். பாலா திரிபுர சுந்தரியாக இருக்கின்றாள். குழந்தை வடிவத்தின் கடவுளாகவும் சின்னதாக தெரிந்தாலும் முழுமையாகவும் தெரிகின்றாள். இப்போ பாலானா என்ன? இப்போ பாலா என்ற பெயருக்கு ஒவ்வொரு பெயருக்கும் காரணம். பாலானா அடிப்பா என்ற பிரகாசம், லான்னா லாவண்யான்னு சொல்லுவோம். பிரகாசம் பாருங்களேன், நீங்கள் அதை ஒரு காலை நேரத்தில் சூரியன் எப்படி உதித்து வருகின்றான், பிரகாசமாக வருகின்றான். அப்படி எப்படி பிரகாசம் மட்டும் இல்லை, லாவண்யம், அந்த லயம் இருக்கு இல்லையா, அந்த லாவண்யத்தோடு பிரகாசமாக எங்கிருந்து வந்தால் பாலா? எல்லாருக்கும் தோன்றபடி கேள்வி. ஒரு குழந்தை தோன்றினால், ஒரு கடவுள் தோன்றி இருக்கின்றால், ஒரு கடவுள் அவதாரம் எடுத்திருக்கின்றால், எப்படி தோன்றினால்? மகா யாகத்திலிருந்து தோன்றும். தேவாதி தேவர்கள் எல்லாம் மகா சுந்தரிகள், மகா தேவதைகள், மிக மாபெரும் சக்திகள் அனைவரும் சேர்ந்து யாகம் பண்றாங்க. ஏன்? இந்த ஜீவலோகத்தில் இந்த லோகத்தை நான் காக்கணும், 7 லோகத்தை காக்கணும். எல்லாம் ஒரு பண்டாசுரனுடைய அடிமைக்கு ஆட்கொண்டு ஆயிட்டு இந்த லோகத்தை நம்ம காப்பாற்றணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? மிக பிரம்மாண்டமான யாகம் பண்ணணும். யார் பண்ணுறான்னா இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாமே பண்ணுறாங்க. தேவசக்தியில் எல்லாமே பண்ணுறாங்க. பிரம்மா, விஷ்ணு, முப்பெரும் தேவாதி தேவர்கள், அப்படி இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய தேவாதி தேவர்கள் எல்லா சக்திகள்லாம் சேர்ந்து யாகம் பண்ணுறாங்க. யாகத்தில் இருந்து யார் வரான்னா அந்த பாலா திரிபுர சுந்தரியானவள். வீழ்ச்சி எப்படி வரான்னு சொல்கிறோன்னா அந்த வார்த்தைகளே விவரிக்க முடியாது. அதெல்லாம் பின்வரும் கதைகளில் விவரமாக கூறப்பட்டிருக்கின்றது. இனிவரும் காண்போம், அதை பற்றி விவரமாக காண இருக்கின்றோம். ஏன்னா அந்த அந்த சக்கரத்தில் வரான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த லலிதோபாக்கியானம் என்ற நூலில் மகா பிரம்மாண்டமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கதைகளாக அது வாசித்து தான் நாம் அதை பற்றி விளக்க உரை கூறி வருகின்றோம். அந்த மகா பிரம்மாண்டமாக அன்னை எப்படி தோன்றுகின்றாள் என்ற விளக்கத்தை நாம் காண இருக்கின்றோம். குழந்தையாக தோன்றிய அன்னை, குழந்தையாக காட்சியளிக்கின்ற தேவியினுடைய ரகசியம், அவள் குழந்தையாக காட்சியளிக்கின்றாள் என்பதை பின்னே ஒரு ஆழமாக தத்துவமாக இருக்கின்றது. ஒரு குழந்தையை நாம் எவ்வாறு விசுவாசத்தோடு அணுகின்றோமோ அதுபோல பாலா வழிபாடும் ஒரு முழுமையான அந்த விசுவாசத்தோடு, ஒரு தன்னம்பிக்கையோடு, ஈரமான பக்தி மன ஆதாரத்துடன் செய்பவர்களுக்கு மட்டுமே இது புலப்படும். ஒரு குழந்தை எப்படி கொஞ்சம் அது மாதிரி அந்த பாலா வழிபாடு செய்யணும்னு சொல்கிறோம். அவள் சிரிக்கின்றாள். ஆனால் அந்த சிரிப்பில் வானம் நடுங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. பண்டாசுரனை அந்த சிரிப்பிலேயே தான் அழிச்சால் சொல்லுவாள். அவள் சிரிப்பிலேயே தான் வதம் செய்தால் சொல்லுவாள். அப்போ அவளோட நடைபாதைகள் சக்தி சங்காரமும் சக்தி லயமும் நடை போடுகின்றதுன்னு சொல்கிறோம். பாலா வழிபாடும் அவளுடைய பாலா வழிபாட்டை நூல்களில் மட்டுமே தேட முடியாது. ஒரு அனுபவ அடிப்படையான பக்தி பணிகளாக நாம் செய்து வருகின்றோம். அவளை தொடர்ந்து இந்த சோத்திரம் செய்வது மட்டுமல்ல, நாமம், தியானம், ஜபம், மன ஒழுக்கம் அனைத்தும் ஒன்றாக அமைந்தது தான் இந்த வழிபாடு. ஆக அவள் மீது கொண்டுள்ள மனநிலை வழிபாட்டினுடைய அடிப்படையாக நாம் குழந்தையை எப்படி கையில் எடுத்து தாளாற்றுகின்றோமோ அதுபோல அவளை மனதில் எடுத்து தியானிப்பதே உண்மையான வழிபாடு. எப்படின்னு பாருங்கள், நல்லா சிந்தித்து பாருங்கள். ஒரு குழந்தையை எப்படி நாம் அணைத்து கொண்டு அவள் மடியில் வைத்து கொண்டு கொஞ்சம் கையில் எடுத்துக்கொண்டு தாளாட்டி எப்படி நாம் வளர்த்து வருவோமோ அதுபோல உங்களுடைய மனதில் பாவித்து தியானித்து உண்மையான வழிபாடை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாலா திரிபுர சுந்தரி வழிபாட்டை.
அவளது ஷமரனைன்னு சொல்கிறோம். நம்மை பாவத்திலிருந்து எப்படி விடுவிக்கிறது, நம்மளுடைய பாவம்லாம் எப்படி விலகணும், நம்மளுடைய பாவங்கள்லாம் போக்கணும்னாக்க அவளது நினைவே புண்ணியமாகும். அவளை சிந்தித்தாலே பாவம்லாம் போகும். அவளது நாமத்தை ஒரு முறை சொன்னாலும் அது பாவங்கள் முழுமையாக விளைக்கும். அவளது காட்சிகள் இல்லாவிட்டாலும் அவளது ஸ்லோகங்களை மனதார சொல்லும் பொழுது அவளது நம்மை பார்த்து சிரிக்கக்கூடிய நம்பிக்கை நம்முடைய கண்ணீர் அப்படியே, அதாவது ஒரு தியானத்திலிருந்து நம்ம முழுமையாக இந்த வழிபாட்டில் முழுமையாக அர்ப்பணித்து கொண்டால் நமக்கு கண்ணீர் நிச்சயமாக வரும். பாலா வழிபாடு என்பது உள்ளார்ந்த ஆன்மீக நடைபாதை. பலர் வழிபாடு என்பது விலக்கி கொண்டு இந்த தியானங்கள் சடங்குகள் எல்லாம் செய்வாங்க. அதுபோல் பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலாவும் பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞானபீடமும் தொடர்ந்து அந்த தியான சக்திகள் மற்றும் அனைத்து விதமான பூஜைகள் எல்லாம் செய்து வருகின்றது. நீங்களும் தொடர்ந்து இந்த பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞானபீடத்தில் இணைந்து உங்களுடைய ஆன்மீக வழிபாட்டு நடைப்பயணத்தை தொடங்குங்கள் என்று சொல்கிறோம். பாலா வழிபாடு தியானத்தாலான வெளிச்சோன்னு சொல்கிறோம். தியானத்தில் அவளது சன்னதி இருக்கின்றது. அப்போது மனம் அமைதியாகி விடுகின்றது. அப்படி கோபம், ஆசை, வருத்தம் அவை அனைத்தும் நீரில் கரைந்து விட்டது போல கரைந்து போகின்றது. அவளது திருநாமத்தை தியானிக்கும் போது ஒரு சுகமான சக்தி நமக்கு தொடர்கின்றது. அவள் சிரிக்கும் பொழுது நெஞ்சம் நிறைந்து போகின்றது. ஒரு குழந்தை சிரித்தால் நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அதுபோல் அன்னை பாலா திரிபுர சுந்தரி அப்படி புன்னகைத்தாலே, உதடுகள் மென்மையாக அசைந்தாலே போதும்னு சொல்கிறோம். பாலா என்றால் அந்த குரல் அல்ல, அது ஒரு பீஜம்னு சொல்கிறோம். பாலாவுக்கு கூறக்கூடிய பாலான்னு கூப்பிடும் பொழுது அது குரல் அல்ல, அது ஒரு பீஜம். அதாவது ஐம்னா ஞானம், க்ளீம்னா அன்பு, ஷவும்னா சக்தி. இந்த மூன்றையும் ஒன்றிணைக்கக்கூடியதான் இந்த பஞ்சசக்தின்னு சொல்கிற பஞ்சசதி. அது நவாக்ஷரி மந்திரம்னு ஒன்று இருக்குது. பாலா சக்தி நம்மளுக்கு கொண்டு வருவது நிரப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது ஐம், க்ளீம், சௌம். அதுதான் ஐம்னா ஞானம், க்ளீம்னா அன்பு, ஷவும்னா சக்தி. இந்த மூன்றையும் ஒன்றிணைக்கக்கூடிய மந்திரம் தான் ஐம், க்ளீம், சவும்னு சொல்கிறோம். அப்படி அவளுடைய ஸ்லோகங்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்கின்றது, அவளை எப்படி தியானிக்கலாம், அவளை எப்படி ஜபம் பண்ணலாம், அப்படி குரு வழிபாடு எப்படி இருக்கின்றது, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பாலாவுடைய திருப்பாதங்களை எப்படி பணிவது, அப்படி பக்தியினுடைய தொடர்பாக பாலா திரிபுர சுந்தரனுடைய வழிபாடு எப்படியெல்லாம் பண்ணணும் என்பதை பாலா ஆதிசக்தி பாலா ஞானபீடம், பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞானபீடமானது ஒரு நூல்கள் வழியாகவும் அது மட்டுமல்ல இணையத்தின் மூலமாகவும் வழங்கி வருகின்றது. இந்த பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞானபீடமானது கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லக்கூடிய சாலைகளுக்கு இடையிலும் திருவாரூரிலிருந்து சிதம்பரம் செல்லக்கூடிய சாலைகளுக்கு இடையில் பில்லூர் என்ற அழகிய கிராமத்தில் ஒரு பாலா திரிபுர சுந்தரி என்ற மகா ஞானபீடத்தில் அன்னையானவள் அழகிய ஒய்யார பீடத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருளாசி புரிந்து வருகின்றால். அனைவரும் தரிசிக்கக்கூடிய மிக சிறந்த ஞானபீடம். தொடர்ந்து இணைந்திருங்கள். எங்களுடைய இணையத்தில் மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மற்றும் யூடியூப் சேனலிலும் தங்களுடைய சந்தேகங்களுக்கான பூரண விளக்கங்களும் பாலா திரிபுர சுந்தரி பற்றிய முழு விளக்கங்களும் அளிக்கப்பட்டு வருகின்றது. நூல்கள் வெளியிட்டுள்ளோம், அதையும் படித்து வாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.